செவல கலர்ல கொம்பு பெருசா இருந்தா எல்லாமே கீர் கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணோம்னா, நெறைய பேர் வந்து கீரு கீரு அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பூதாகாரங்கள சொல்லிட்டு இருக்கும் போல் தெரியுது. அதில நாங்க வந்தாங்களன்னா ப்ராக்டிகலா வந்து நாங்க வந்து கீர் அப்படின்றது, அதுடைய ஆரிஜின் என்னன்றது சொல்லிர்றோம். 2வது அதோடைய கண்கள் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். 2வது கொம்பு எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். எந்த மாரி இருந்தா எந்த மாரி ப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிகலா வந்து எல்லா இங்க வர்றவுடைய விசிட்டர்ஸ்க்கு வந்து நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்றோம். என்னுடைய ஒர்க்கரு, கரண்ட் பில்லு, என்னுடைய ட்ராவலு, குஜராத் போயிட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் போலாம். மாசம் வந்து ஒரு ரூ. 2,00,000 வந்து கண்டிப்பா சம்பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாலேயே அதிக அளவுல பால் கொடுக்கக்கூடிய மாட்டு ரகத்துல கிர் மாட்டுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிர் மாடு குஜராத்ல தான் அதிகப்படியா அவங்க அங்கதான் வளர்க்குறாங்க. பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட கிர் மாடை நிறைய பேர் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாடு வளர்க்கறதன் மூலமா மாசம் 2ல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்க முடியும்னு சொல்லி இந்த மாட்டை வளர்த்து லாபம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாரு. ஸோ இப்பேற்பட்ட கிர் மாடை நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏன் பலரும் வளர்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்கும்போது நம்மளோட கிளைமேட்டுக்கு அது செட் ஆகுமா ஆகாது அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வருது. பட் இவர் அதை வளர்த்து இவ்வளோ லட்சம் லாபம் பார்க்குறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமா அப்போ நம்மளாலே வளர்க்க முடியல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, எப்படி இந்த மாட்டை பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் உங்க யுவராணி. கிர் பசுக்களுடைய ஆரிஜின் வந்து குஜராத். இந்த குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய நாட்டு பசுக்களுடைய ஆரிஜினில் தான் 21 ப்ரீடில் இது ஒரு குஜராத்துக்கு சேர்ந்தவிட இனத்துக்கு வந்து கிர் ஃபாரஸ்ட் வந்து வெளியே வந்த மாடுகள் தான் இது கிர் மாடம்ட்டு. இந்த கிர்லேயே பார்த்தீங்களன்னா வந்து குஜராத்தில் வந்து ஒரு 9 டைப் ஆஃப் கிர்ஸ் இருக்குது. செவல கலரில் கொம்பு பெருசாக இருந்தால் எல்லாமே கிர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து சில சில டிஸ்ட்ரிக் கோரில் வந்து அந்த ராஜாக்களுடைய ஆதீனத்தில் வளர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ பாவநகர் எடுத்துக்கலாம், அது ஒரு ப்ரீடு. கச்பூச் எடுத்தால் அது ஒரு ப்ரீடு. ஜாம்நகர் எடுத்தால் அது ஒரு ப்ரீடு. அம்ரில் எடுத்தால் அது ஒரு ப்ரீடு. இந்த மாதிரி வந்து இந்த வெரைட்டிஸில் வந்து 9 வெரைட்டிஸ் இல்லை ஹை மில்க் கொடுக்குறது. ரொம்ப நம்மளுடைய பழகக்கூடிய சென்சிட்டிவ் அனிமல் வந்து நம்ம பாவநகர் அண்டு கச்பூச் அண்டு பீலா அப்படின்ட்டு ஒரு 3-4 ப்ரீடு தான். அதுதான் நம்ம வந்து அங்கேருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குட்டி பொருந்துச்சு. அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம். இந்த 20 வருஷத்தில் வந்து நம்ம கட்டாயமாக நாம் வந்து நல்ல மினரல்ஸு ஃபுட்டெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 20 குட்டி போடுற தன்மை இருந்தாலும் ஒரு 15 குட்டி கண்டிப்பாக போடும். என்னுடைய குஜராத்தில் வந்து இருக்கிற கோஷாலையில் வந்து 16வது குட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு மாடு இருக்குது. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணோன்னா, நிறைய பேர் வந்து கீரு கீரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு பூதாகாரங்கள சொல்லிட்டு இருக்கும் போல் தெரியுது. அதில் நாங்கள் வந்தாங்களன்னா ப்ராக்டிக்கலாக வந்து நாங்கள் வந்து கீர் அப்படின்றது அதோடைய ஆரிஜின் என்னன்றது சொல்லிடுறோம். 2வது அதோடைய கண்கள் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். 2வது கொம்பு எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். எந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக வந்து எல்லா இங்கே வர்றவுடைய விசிட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நீங்கள் பின்னால் பார்த்துட்டு இருக்கிற கிர் மாடுகள் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு 5-6 ப்ரீட் தான் இருக்குது. காரணம் என்னென்னா அதுதான் நல்லா ஹை ஈல்டிங் மில்க் கொடுக்குது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து சூட் ஆகுமா அப்படின்னும்போது ஏராளமாக வந்து ஒத்து போகிற மாதிரி தான் கிளைமேட்டிக்கலில் வந்து அந்த மாடுகள் வளர்ப்பு திட்டத்தில் வந்து தமிழ்நாடுன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா வேலூர், ராயவேலூர் எடுத்தாலும் சரி, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலும் சரி, மதுரை எடுத்தாலும் சேலம் எடுத்தாலும் அங்கே இருக்கிற வந்து டெம்பரேச்சர் இதுக்கு வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட் கிடையாது. இது திமிழ் இருக்கும்போது, உடம்பு மேலே திமிழ் இருக்கும்போது கம்பல்சரி வந்து 6 மணி நேரம் வந்து வெயிலில் தான் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான். அதனால் வந்து நம்ம எச்எப் ஜெர்சி மாதிரி வந்து செத்துருமா, போயிடுமா, கிளைமேட்டிக்கல் ஷூட் ஆகுமா அப்படின்ற கேள்விக்கே இடம் கிடையாமல் இது வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து முக்கியமாக நீங்கள் கேள்வி கேட்குற வந்து இந்த உடைய லைஃப் ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு இன்றைக்கி 15-16 வருஷம் ஆகிட்டு இருக்கிற மாடுகள் என்கிட்ட இருக்குது. நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடர்ஸ், எங்களுக்கு ஆர்கானிக் லேண்ட்ஸ் இருக்குது. இங்கே 150 ஏக்கர் இருக்குது. விவசாயத்துக்கு சேர்ந்தது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஆல் வெஜிடபிள்ஸு, டொமேட்டோ, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே வந்து இங்கிலீஷில் சொல்லக்கூடிய வந்து பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, நௌக்கோல் இதெல்லாம் வெளியிடும் ஆர்கானிக்கில். அது இதுக்கு வந்து பேசிக்கலி வந்து ஃபெர்டிலைசர்ஸ் போடாமல் வந்து யூரியா, டிஏபி போடாமல் இந்த ஜீவாமிர்தா கிடைக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து ஜீவாமிர்தா, பஞ்சகாவ்யா இந்த மாதிரி வந்து ஒரு வெர்மி காம்பஸ்ட் பண்ணிட்டு தான் ஆர்கானிக் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி கொண்ட இந்த கிர் மாட்டு பண்ணை வைக்கிறது எப்படி, அண்ட் இதை எவ்வளோ நேரம் வெயிலில் வச்சிருக்கணும், எதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்ற பல டீட்டெயிலான விஷயங்கள் இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த கிர் மாட்டு பண்ணையை நீங்கள் ஆரம்பிக்கணும், நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஜி ராமச்சந்திரன் அவர்களே நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இந்த கிர் மாட்டு பண்ணை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லி கொடுத்துருக்காரு. கிர் மாடு பண்ணை மாதம் 3 லட்சம் வரை சம்பாதியுங்கள் அப்படிங்கிறது அந்த கோர்ஸுடைய பேர். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். அர்னிங் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 மாடு இங்கே ஸ்டே இருக்கும். கஸ்டமர் நாங்கள் சேல் பண்ணிடுறோம். அன்னைக்கு என்ன வருமானத்தை அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு எத்தனை குட்டி போட்டிருக்கோ அத்தனை குட்டிகளுடைய பால் இங்கே 120 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கோம். பெங்களூருக்கு நின்று எடுத்துகிட்டு போகிறாங்க. சிலர் இங்கே லோக்கல்லே வாங்கிட்டு போகிறாங்க. அன்றைக்கி யார் பால் எடுத்துகிட்டு ஆள் வரல அப்படின்னு, இவ்வளோ ரிமோட்டில் இருக்கிறனால எப்படி இதை மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற போது, அது நாங்களே ஓல்ட் ட்ரெடிஷன்ஸில் பாலை காய்ச்சி அது விறகுலையும் இந்த சாணத்தோடைய இதுலேயும் நாங்கள் சாணத்தில் பிடிக்கன்னு சொல்லுவாங்க, அந்தோடைய கவுடங்களை போட்டு நாங்கள் ஹீட் பண்ணி அதுக்கு எப்போ போட்டு அதுக்கு தயிராக்கி தயிர் கடைஞ்சி நெய்யாக்கி விட்டுருவோம். அப்போ நெய் உங்களுக்கு 30 லிட்டர் பாலில் 1 லிட்டர் நெய் ஆகிடும். பால் போனாலும் அதே காசு தான், நெய் போனாலும் அதே காசு தான். நெய் நீங்கள் 6 மந்த் அப்படியே வாரண்டியாக வச்சுக்கலாம். பால் 3 டேஸ் மேலே வச்சுக்க முடியாது. அதனால் 100 நாளைக்கு என்ன மார்க்கெட் பண்ண முடியுமோ பால் பண்ணிடுறோம். ரெண்டாவது நெய் பண்ணிடுவோம். ஆல்ரவுண்டு என்கிட்ட ஒரு மாதத்தில் ஒரு 50 மாடு போச்சுன்னா, என்னுடைய ஒர்க்கரு, கரண்ட் பில்லு, என்னுடைய ட்ராவலு, குஜராத் போயிட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் போகலாம். மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய் கண்டிப்பாக சம்பாதிக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம எண்ணங்கள் போல். காரணம் இதுக்கு பொதுவாக தமிழ்நாடு மக்களுக்கும் நம்ம சவுத் ஜூனில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாடு ரீச் ஆகணும். இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் போனோன்னா நம்ம குஜராத்துக்கு போயிட்டு மாடு வாங்கிட்டு வரக்கூடாது. காரணங்கள் நிறைய அந்த இடத்துல டிஃபென்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. நாங்களே இவ்வளோ 30 வருஷமாக எங்களுக்கு குஜராத் புதுசு கிடையாது. ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கிறனால நிறைய ட்ராவல் எல்லாம் பண்ணியிருக்கோம். குஜராத்லலாம் எனக்கு அகமதாபாத் எல்லாம் ஆல்ரெடி கினிஃபிகு, ரேபிட்டு, வான்கோழி, கடக்நாத், இந்த எல்லா கோழி வெரைட்டிஸில் ஒரு 22 வெரைட்டிஸ் என்கிட்ட இருக்குது. ஹேச்சரிஸ் வச்சுருக்கோம். இந்த குஞ்சுகளெல்லாம் நாங்கள் அகமதாபாத்தில் போயிட்டுருக்காங்க, டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாடு வாங்கிட்டு போகும்போது மாடுக்காக தான் நாங்கள் இது ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த கிர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி வருமானத்தை ரைஸ் பண்ணணும், வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணங்களத்தோடு இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு சேவைக்காக தான் இந்த மாடு எல்லாருக்கும் ரீச் ஆகணும். தாய்ப்பாலோடைய சிறந்த பால் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக ஒரு 10-2% லெஸ் பண்ணாலும் அந்த பால் அம்மா கூட கிடைக்கிற கூட பால் என்னவோ அந்த பால் நம்ம கோமாதா, கிர்லியும், காங்க்ரேஜ், ஷாகிவால், தார்பர்கரன்றது ஒரு 4-5 ப்ரீடில் கிடைச்சிருக்கும். அந்த ப்ரீடில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிர் கிடைக்கும், ஷாகிவால் பஞ்சாப் அண்ட் ஹரியானா, தார்பர்கர் மதுரா யூபியில் கிடைக்கும், காங்க்ரேஜ் மைசானா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு பகுதி அங்கே கிடைக்கும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு யார் என்ன வேணும், யாருக்கு என்ன உங்களுக்கு தேவை, எந்த மாடு தேவை அப்படின்ட்டு நிறைய இப்போ கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, ஹேண்ட்ரைட் ஃபோன் எடுத்தாலும் சரி, அந்த சர்ச்சிங்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதில் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்து அந்த உத்தரவாதத்துக்கு நம்ம அனிமல் சப்ளை பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்தியாவில் கொண்டு போய்ட்டு பிரேசிலில் அது ஹைப்ரிட் ஆக்கிட்டாங்க. அது A2 மில்க் ரிலேட்டடாக வரல, A1 மில்க் தான் வருது. ஆனால் நம்ம ஊரில் இந்த தான் கொண்டு போனிட்டு இப்போ 50 லிட்டர் கொடுக்குற கீர் பசுவெல்லாம் இருக்குது. ஆனால் அது கீரில் கிராஸ் பண்ணிகிட்ருக்கு இனம். ஒரிஜினாலிட்டி இல்லை அவங்கக்கிட்ட. ஒரிஜினலுக்கு இருக்குது நம்ம இந்தியாவில் தான், அதுக்கு குஜராத்தில் மாடு தான் இருக்கே தவிர, நம்ம என்னமா எடுத்துகிட்டு எல்லா அவுட் ஆஃப் ஸ்டேட்டு கொடுத்தாலும் அதோடைய ஒரிஜினாலிட்டி கெடுத்துட்டாங்க. அதனால் நம்ம எந்த இனத்தை நம்ம கெடுக்காமல் பாதுகாக்கிறது நம்ம இந்தியா ஒன்று மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பார்டரு, அப்புறம் குஜராத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த பிரீடு தான் இருக்குது. இந்த வீடியோவில் கிர் மாட்டு பண்ணை எதுக்காக வைக்கணும், வைக்கலாமா வேண்டாமா, எப்படி மாடை செலக்ட் பண்ணணும், மாட்டை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் ஏஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இந்த நீங்கள் கிர் மாட்டு பண்ணை உங்களோட வீட்டில் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏஜி ராமச்சந்திரன் அவர்களே இந்த மாட்டு பண்ணையை வச்சு எப்படி அதை பராமரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கோர்ஸ் மூலமாகவே வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. கிர் மாடு பண்ணை மாதம் 3 லட்சம் வரை சம்பாதியுங்கள் அப்படிங்கிறது அந்த கோர்ஸுடைய பேர். இந்த கோர்ஸுடைய லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.